வணக்கம் மக்களே. நமது பெரியோர்கள் நகைச்சுவைக்காக சில சமயம் நமக்கு நாடோடி கதைகளை சொல்வதுண்டு. அப்படி ஒரு நாடோடி கதையை நாம் இங்கே பார்ப்போம். நிறைவேறிய சபதம். சிலருக்கு தானே எப்போதும் உயர்ந்தவன், தனக்குத்தான் எல்லாமே தெரியும் என்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். அதனால் யாரையும் மதிக்காமல் பிறரை அவமதிப்பது என்பதையே வேலையாக இருப்பார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள்தான் அவமானத்திற்கு உள்ளாவார்கள். இதோ அப்படிப்பட்ட ஒரு இளவரசரின் கதைதான் இது. ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு வாலிப வயதில் ஒரு மகனும் இருந்தான். அரசன் அவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணமும் செய்து வைத்தான். ஆனால் இளவரசனோ மகா திமிர் பிடித்தவன். அவன் அழகனாக இருந்தாலும் தான் இளவரசன் என்கிற திமிர் அவனுக்கு அதிகமாகவே இருந்தது. யாரையும் மதிக்காமல் தான் உயர்ந்தவன் என்று வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையாடப் போய் வேட்டையை முடித்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தான். வரும் வழியில் ஒரு குடியானவ பெண் இருந்தாள். அவள் குடியானவ பெண்ணாக இருந்தாலும் அழகாகவும் சிவப்பாகவும் அறிவாளி பெண்ணாகவும் இருந்தாள். அவள் குதிரையில் வருகிற இளவரசனை பார்த்தாள். அவளுக்கோ இவன்தான் இந்த நாட்டு இளவரசன் என்பது தெரியாது. அவள் அப்போ ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு பாதையில் வந்து கொண்டு இருந்தாள். பின்னால் வந்த இளவரசன், ஏ ஆடு, ஒதுங்கிப்போ என்று சொன்னான். இது யாருடா இது, குதிரையில் வந்து ஆடுங்க கிட்ட பேசுறது அப்படின்னு இளவரசனை பார்த்து நக்கலாக கேட்டாள். ஏய், நான் யார் என்று தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாய். நான் இந்நாட்டு இளவரசனாக்கும் என்றாள் இளவரசன். ஓ, அப்போ இளவரசன்னா இப்படித்தான் ஆடு மாடுங்க கிட்டெல்லாம் பேசுவாங்க போல இருக்கு என்றாள் குடியானவ பெண். நான் ஆடுன்னு சொன்னது உன்னைத்தான் என்றாள் இளவரசன். நான் ஆடினா நல்லா இருக்காதேப்பா என்றாள். ஏய், எதற்கெடுத்தாலும் எகனைக்கு மொகனையாகவா பேசுகிறாய்? நான் நினைத்தால் உன்னை கல்யாணம் பண்ணி வாழ்க்கை பூராவும் வீட்டு சிறையில் இருக்கிற மாதிரி பண்ணிவிடுவேன் தெரியுமா என்றார் இளவரசன். நீ அப்படி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சிறை வச்சா உனக்கு தெரியாமலேயே உன் மூலமா ஒரு பிள்ளையை பெத்தெடுத்து அவன் கையாலேயே உன்னை ஊரறிய அடிக்க வைப்பேன் என்று குடியானவ பெண்ணும் ரொம்ப வீரமாக பேசினாள். அவளை முறைத்து பார்த்து கொண்டே கோபத்தோடும் அவமானத்தோடும் தன் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் இளவரசன். வந்தவன் அரசனிடம் தான் அந்த குடியானவ பெண்ணை மிகவும் விரும்புவதாகவும் உடனே கல்யாணம் நடந்தேற வேண்டும் என்றும் பிடிவாதம் பிடித்தான். இளவரசனின் பிடிவாதத்தை மறுக்க முடியாமல் அரசனும் அந்த பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். கல்யாணம் முடிந்தவுடனே குடியானவ பெண்ணை தனி மாளிகையில் வீட்டு சிறை வைத்தான். உதவிக்கு ஒரு வேலைக்கார பெண்ணையும் வைத்தான். இதை குடியானவ பெண்ணும் ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தால்தானே. அதனால் தன் கல்யாணத்துக்கு முன்னாலேயே தன் அப்பாவிடம் நடந்ததை எல்லாம் சொல்லி வைத்து திருமணத்திற்கு பின் தன்னுடைய மாளிகைக்கும் தன் தந்தையின் வீட்டிற்கும் ஒரு இரகசிய பாதை, சுரங்கப்பாதை அமைக்க சொல்லி இருந்தாள். குடியான தகப்பனும் அதுக்கான ஆட்களை கொண்டு யாருக்கும் தெரியாமல் சுரங்கம் அமைத்து கொடுத்தார். இப்போது மாளிகையில் தன் அறைக்கு போன குடியான பெண் கதவை சாத்தி கொண்டு, எப்போதும் நான் தியானத்தில் பழகப் போகிறேன், அதனால் நான் கதவு திறக்கின்றவரை என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது என்று அந்த வேலைக்காரிடம் சொல்லிவிட்டு இரகசிய சுரங்கப்பாதை வழியாக தன் தகப்பனை பார்க்கச் சென்றாள். தந்தையே, இந்த உலகத்தில் எல்லா கலைகளையும் அறிந்த ஒரு கலைக்கூத்தாடி ஒருவனை அழைத்து வாருங்கள், அவனிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாள். தந்தையும் அவ்வாறே ஒரு கலைக்கூத்தாடியை அழைத்து வந்தார். கலைக்கூத்தாடியே அதிசயப்படும் அளவுக்கு ஒரு வைராகியத்தோடு அந்த சாகச கலைகளை எல்லாம் கற்றுக்கொண்டார். ஒரு நாள் கலைக்கூத்தாடியை அழைத்து, இந்த நாட்டு இளவரசன் முன்னால் சாகசம் செய்வதற்கு ஒப்புதல் வாங்கி கொண்டு வா. அவர் சொல்கிற போது நானும் உன் கூட வந்து களை கூத்தாடுவேன். அவன் என் அழகை கண்டு என்னை அனுபவிக்க பார்ப்பான். முதலில் நீ ஒப்புக்கொள்ளாதே. அவன் ஏகப்பட்ட பொன்னும் பொருளும் தந்து உன்னை சம்மதிக்க வைப்பான். பிறகு என்னை அவனுடைய அந்தப்புறத்தில் விட்டுவிட்டு நீ அந்த பொன்னையும் பொருளையும் எடுத்துக்கொண்டு போய்விடு என்று சொல்லிவிட்டாள். இப்படி குடியானவ பெண் திட்டம் போட்டது போலவே எல்லாமே நடந்தது. தன் மனைவிதான் கழைக்கூத்தாடி வேஷத்தில் வந்து ஆடுகிறவள் என்பது தெரியாமலே அவளுடைய அழகில் மயங்கினான் இளவரசன். கழைக்கூத்தாடிக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து குடியானவ பெண்ணை இரவில் தன்னுடன் தங்க வைப்ப ஏற்பாடு செய்ய சொல்ல அவனும் அவ்விதமாகவே செய்தான். அப்பொழுது அந்த குடியானவ பெண் தான் இரவில் இளவரசன் தங்குவதன் ஞாபகார்த்தமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இளவரசனிடமிருந்து ஒரு வைர மோதிரத்தை அன்பளிப்பாக வாங்கி கொண்டாள் அந்த குடியானவ பெண். அடுத்த 10 மாதத்திலேயே அழகான ஆண் குழந்தையையும் பெற்றெடுத்தாள்.
அதை தன் தந்தையின் வீட்டில் வளர்க்க வைத்து தினமும் போய் பார்த்து வந்தாள். அவனுக்கு 5 வயதானது. அவன் அறிவோடும் வீரத்தோடும் இருப்பதை பார்த்து குடியானவ பெண் பூரித்து போனாள். ஒரு நாள் மகன் அந்த குழந்தையின் நண்பர்கள், நீ எல்லாத்திலேயும் சிறப்பானவன் தான், ஆனால் உன் தந்தை யார் என்பது தெரியவில்லையே என்று கேலி பண்ணினார்கள். இதை தன் தாயை பார்த்து கேட்டான். எனக்கு என் அப்பா யாருங்கிறதை உடனே சொல்லணும் என்று வற்புறுத்தினான். இனியும் தன் மகனிடம் மறைக்கக்கூடாது. தன் சபதம் நிறைவேறப் போகும் நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்த பெண் இளவரசனை பற்றியும் தனது சபதத்தை பற்றியும் இதுவரை நடந்தது அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொல்லிவிட்டாள். அதை கேட்ட மகன்காரன் தன் தாயின் சபதத்தை நிறைவேற்ற புறப்பட்டான். அவனுக்கு தான் கற்றிருந்த மந்திர தந்திரங்களை எல்லாம் கற்றுத்தந்தாள் குடியான பெண். தன் தாயிடம் விடைபெற்று அந்த நகரத்தின் எல்லையில் இருந்த ஒரு பாட்டியின் வீட்டில் வேலைக்காரன் போல் போய் தங்கி கொண்டான். பகல் பூராவும் அந்த பாட்டியின் மாடுகளை மேய்க்கிற வேலையை செய்தான். இரவில் மாய சக்தியால் தன் உருவத்தை மறைத்து கொண்டு அரண்மனைக்குள் நுழைந்தான். தன் தந்தையான இளவரசன் அறைக்குள் புகுந்து அவர் அணிந்திருக்கின்ற ஆடை ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் படுத்திருந்த கட்டிலின் 4 கால்களாயிருந்த யானை தந்தங்களையும் எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அதை பூராவும் ஒரு ஆற்றங்கரை மணலில் புதைத்து வைத்துவிட்டு பாட்டி வீட்டிலே மறுபடியும் வந்து படுத்து கொண்டான். அடுத்த நாள் காலையில் தன்னிடமே கொள்ளைக்காரர்கள் தன் வரிசையை காட்டிவிட்டார்களே என்று இளவரசன் கத்தினான். அந்த கொள்ளைக்காரர்களை எப்படியும் பிடிக்க வேண்டும் என்று ஒரு தலையாரை ஒருத்தன் தலைமையில் முன்னாடி பாதுகாப்பு படையை அனுப்பி வைத்தான். அடுத்த நாள் ராத்திரிலேயும் தன் உருவத்தை மறைத்து கொண்டு அரண்மனைக்குள் புகுந்த அந்த இளவரசனின் மகன் மந்திரி குமாரனுடைய நகைகளையும் அவனுடைய மனைவியுடைய நகைகளையும் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல் ஆற்று ஓரம் மறைத்து வைத்துவிட்டு பாட்டி வீட்டுக்குள் போய் படுத்து கொண்டான். இதனால் அவமானம் அடைந்த மந்திரி குமாரன், அந்த கொள்ளைக்காரங்களை நான் இன்றைக்கே ராத்திரிக்குள்ளேயே பிடிக்கப் போகிறேன் என்று சபதம் போட்டுவிட்டு 100 குதிரைகளுடன் நகர் சோதனைக்கு வந்தான். மந்திரி குமாரனும் அவன் படையும் ஆற்றோரமாக வரும்போது ஆற்றோரத்தில் துணிகளை துவைத்து கொண்டிருந்தான் இளவரசனின் மகன். அதை பார்த்த மந்திரி குமாரன், இதென்ன ஆச்சரியமாயிருக்கே, அர்த்தராத்திரியில் நீ ஏன் ஆற்றில் வந்து துணி துவைக்கின்றாய் என்று கேட்டான். நமது அரசனோட நாட்டில் கொள்ளையடிக்கிற ஆட்கள் தினம் இந்த பக்கமாகத்தான் போவாங்க. அவங்க போகும்போது உடைகளை என்கிட்டத்தான் வெளுக்க சொல்லுவாங்க. 1க்கு 10 கூலி கூட தருவாங்க என்று பொய் சொன்னான் மகன்காரன். இதை கேட்ட மந்திரி குமாரன், ஆஹா, இவனை கொண்டு அந்த கொள்ளைக்காரங்களை பிடித்து விடலாம் என்று திட்டம் போட்டு அவனிடம் உதவி கேட்டான். அந்த கொள்ளைக்காரங்களை பிடிக்க நீ உதவி செய்தால் உனக்கு 1000 பொன் தருகிறேன் என்றான். சரி, நான் உதவுறேன். ஆனால் எல்லாரும் இங்கிருந்தா கொள்ளைக்காரங்க எப்படி வருவாங்க? உங்கள் படை வீரர்களை எல்லாம் மறைவாக இருக்க சொல்லுங்க. நீங்கள் மட்டும் இந்த கோணிக்குள்ளார ஒளிஞ்சிக்குங்க என்று சொன்னான். அப்படியே தன் படை வீரர்களை மறைவாக இருக்க சொல்லிவிட்டு தன் ஆபரணங்களை எல்லாம் கலட்டி இளவரசனின் மகனிடம் கொடுத்துவிட்டு அந்த இளவரசன் கோணிக்குள் ஒளிந்து கொண்டான். இதுதான் சமயம் என்று கோணியை கட்டிவிட்டு அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு வழக்கமான இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு பாட்டியின் வீட்டில் வந்து படுத்து கொண்டான். படை வீரர்கள் ரொம்ப நேரமாய் காத்திருந்து மந்திரி குமாரனிடம் இருந்து எந்த தகவலும் வராததால் ஆற்றங்கரைக்கு வந்தனர். அங்கிருந்த கோணியை அவிழ்த்து பார்த்து மந்திரி குமாரன் ஆடை ஆபரணங்கள் ஏதும் இல்லாமல் இருப்பதைக் கண்டு தான் ஏமாற்றியது கொள்ளைக்காரனிடம்தான் என்று வருத்தப்பட்டு வெட்கப்பட்டார்கள். இதையெல்லாம் கேள்விப்பட்ட இளவரசன் இன்று எப்படியும் தானே சென்று அந்த கொள்ளையனை பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று 1000 குதிரைப்படை வீரர்களுடன் நகர் சோதனையில் ஈடுபட்டான். அப்போது அந்த ஊரின் ஒதுக்குப்புறத்தில் காட்டுப்பகுதியில் விளக்கு வைத்து கொண்டு மளிகை சாமான்களை வைத்துக்கொண்டு ஒரு வியாபாரி போல் அமர்ந்திருந்தான் இளவரசனின் மகன். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் இளவரசன். வியாபாரியே, இது என்ன அர்த்த ஜாமத்தில் யாருமில்லாத இடத்தில் மளிகை சாமான்களை விற்கிறாய் என்று கேட்டான். கொள்ளைக்காரர்கள் நகரத்துக்குள் கொள்ளையடிக்கப் போயிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது என்னிடம்தான் மளிகை சாமான்கள் வாங்கி கொண்டு போவார்கள். 1க்கு 10 பணம் தருவார்கள் என்று கூறினான். வியாபாரியே, நான் இந்த நாட்டின் இளவரசன். அந்த கொள்ளையர்களை பிடிக்க வந்திருக்கிறேன். அவர்களை பிடிக்க நீ உதவி செய்தால் உனக்கு 10,000 பொன் தருவேன் என்றான். வியாபாரியாக நடித்த மகன்காரனும் அதுக்கு ஒப்புக்கொண்டான். மற்றைய படை வீரர்களை தொலைவில் மறைவாக நிற்க வைத்து சத்தம் கொடுத்தால் தான் வரவேண்டும் என்று சொன்ன இளவரசன் தன் ஆடை ஆபரணங்களை கழட்டி வைத்துவிட்டு ஒரு கோணிக்குள் நுழைந்து கொண்டான். மகன்காரனும் இதுதான் சந்தர்ப்பம் என்று கோணியை இறுக கட்டி அவனுடைய ஆடை ஆபரணங்களை தான் அணிந்து கொண்டு இளவரசன் போலவே தோற்றம் கொண்டான். பிறகு படை வீரர்களை அழைத்து, கொள்ளைக்காரனை பிடித்து விட்டேன், கோணிக்குள் இருக்கின்றான் என்று தன் சவுக்கால் அடித்தான்.
அதன் பிறகு ஆற்றுப்பகுதியில் மறைத்து வைத்திருந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அரசனுக்கு முன்பு வந்தான். இளவரசன் கொள்ளைக்காரனை பிடித்து விட்டான் என்ற நகரத்தில் செய்தி பரவி பலரும் அரண்மனைக்கு வந்தனர். மகன்காரனும் இளவரசனைப் போலவே ஒரு சாயல் தோற்றம் கொண்டிருந்ததால் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அனைவர் முன்னிலையிலும் சவுக்கால் கோணியில் இருந்த இளவரசனை அடிக்க அவனோ கத்தினான். என்னை அடிப்பவன் தான் கொள்ளைக்காரன், நான் தான் இளவரசன், இந்த நாட்டு இளவரசன் என்று கத்தினான். அரசனோ கோணையை அவிழ்க்கச் சொல்ல இளவரசன் கோபமாக எழுந்தான். அவனை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அப்பொழுதுதான் அந்த மகன்காரன் தான் இளவரசனின் மகன், குடியானவ பெண்ணுக்கு பிறந்தவன் என்று நடந்த அனைத்தையும் தெரிவித்தான் அந்த சிறுவன். அரசன் உத்தரவுப்படி குடியானவ பெண் அழைத்து வரப்பட்டாள். அவளும் நடந்ததை கூறி வைர மோதிரத்தை சாட்சியாக காட்டினாள். இளவரசன் தவறை உணர்ந்ததுடன் குடியானவ பெண்ணிடம் சபதத்தில் நீதான் வென்றாய் என்று சொல்லிவிட்டு மன்னிப்பும் கேட்டான். பிறகு தன் மகனை வாரி அணைத்து கொண்டான். அனைவரும் இன்பமாக வாழ்ந்தனர். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு நாடோடி கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.